Recording in progress. இன்றைக்கி வந்து ஆரோக்கிய செய்தியில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோதெரப்பி. குரோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கலர். ஸோ கலரை வச்சு எப்படி நம்ம தெரப்பியூட்டிக்கலாக நம்ம வந்து நம்ம பாடியில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியாகவும் அது சரிப்படுத்தும், ஃபிசிக்கல் மென்டல் ரெண்டுத்துலேயுமே இது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு குரோமோதெரப்பின்னா அதான் அதோட தெரப்பியூட்டிக்காக தான் பண்ணுது. ஹவு டஸ் இட் ஒர்க்? ஃபஸ்ட்டு குரோமோதெரப்பி எப்படி நம்ம பாடியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷனுங்கிறது எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கலரை நம்ம வந்து பார்க்குறோமா, நம்ம கண்ணு மூலயமா அப்சர்வ் ஆகும். அடுத்து நம்ம தோலில் படும். சன்லைட்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் கலர்ஸ் வேறு கலராக நம்ம வந்து லைட்டிங் கீழே, இப்போ நம்ம ஒயிட் லைட் கீழே இருக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா கோல்டன் லைட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு கலர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்க ரேடியேஷன்ஸ் நம்ம மேலே வந்து அப்சர்வ் ஆகிறது. ஸோ அது வந்து ஸ்கின் மூலயமா. இன்னொன்று நம்மளோட என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் மூலமாக தான் அப்சர்வ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ எனர்ஜி இப்படி இந்த அப்சர்வ் ஆன இந்த ரேடியேஷன்லேருந்து இருக்கிற அந்த எனர்ஜிலாம் நம்ம உடலில் வந்து அப்சர்வ் ஆகும். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆர்கன்ஸோ இல்லை ஒவ்வொரு டிஷ்யூஸோ ஒரு பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து பேலன்ஸ் ரீஸ்டோரேஷன். அது அப்சர்வ் பண்ண விஷயத்தை வந்து என்ன பண்ணுமோ, எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து அது வந்து ப்ரொமோட் பண்ணும். எங்கெல்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இடங்களெல்லாம் போயிட்டு அந்த பேலன்ஸ் பண்ணி திரும்பி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது உயிர் அங்கே கொடுக்கறதுக்கான வேலைகளையும் அது வந்து செய்யுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கலரை பற்றி மட்டும் பார்ப்போம். நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ரைமரியாக நமக்கு வந்து 4 கலர் தான். என்னென்னு பார்த்தோம்னா ரெட்டு, எல்லோ, க்ரீன், ப்ளூ. இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிப்போம். க்ரீனும் ப்ளூவும் வந்து கூல் கலர்ஸும், ரெட்டும் எல்லோவும் வந்து ஹீட் கலர்ஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது 2 விதமான கலர் கேரக்டரிஸ்டிக்லேருந்து தான் நிறைய கலர்ஸ், இப்போ நிறைய பேஸ்டல் கலருங்கிறாங்க, எலக்ட்ரிக் கலர், நிறைய கலர்ஸ் வந்து பேலட் வந்து நிறைய இது 4ல் இருந்து தான் எல்லாமே வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த க்ரீன் கலரோட கேரக்டரிஸ்டிக், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஸோ இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா லவ் அண்ட் ஹீலிங். அதுதான் இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்கு. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் அண்ட் ஹார்மனி. நம்ம உடலில் வந்து நமக்கு வந்து ஒரு பேலன்ஸை கொடுக்கும், ஒரு ஹார்மனி. நமக்கு வந்து உடலில் ஒரு பேலன்ஸ், ஒரு சில டைம் நமக்கு எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும், ஒரு சில டைம் ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் அட்மாஸ்பியர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இயற்கை வனத்தில் நம்ம ஒரு வீட்டிலே அடைஞ்சிருந்துட்டு சட்டுன்னு ஒரு நம்ம செடி கொடி மரங்களை பார்க்கல நமக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளஷர் கிடைக்கும் பார்த்தீங்களா. இது ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் சாரா ஆண்டி எடுத்த அதோட ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா? லாஸ்ட் டைம் எடுத்த நேச்சர் டாக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அது ரிலேட்டடாக தான் நமக்கு வரும். அடுத்து க்ரோத் அண்ட் ரினிவல். நமக்குள்ளவே தானாக நடக்கும். உள்ளுக்குள்ளே நம்மளோட செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஹாப்பியாக ஆரம்பித்தோம்னாவே நம்ம படிச்சிருக்கோம், தானாகவே அது வந்து ஆற்றிக்கிற செயல்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹீலிங் ப்ராசஸ்க்கு இது பண்ணும். அடுத்து காமிங் அண்ட் சூதிங் எஃபெக்ட். நம்மளோட மனசு ரொம்ப காமாக, ரொம்ப மன அமைதியை கொடுக்கும். நமக்கே தெரியாது. பச்சை கலரே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பாதி பேர்.
ஆனால் இயற்கை ஒரு ஒரு சீனரியோ ஒரு இயற்கை சார்ந்த இடத்துக்கு போக யாருக்குமே பிடிக்காதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அடுத்து எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல இருக்கும். நமக்கு அந்த க்ரீன் கலர் நமக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்டெபிலிட்டியை நமக்கு எப்பயுமே கொடுக்கும். ரொம்ப ஒரு 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 மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நமக்குள்ளே இருக்காது. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அதை பார்த்தாவே நமக்கு ஒரு சாந்தமான ஒரு குணம் நமக்குள்ளே வரும். அதாவது ஹார்ட் சென்டர்ட் எனர்ஜி. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலருமே நம்ம பாடிக்குள்ளே ஒவ்வொரு ஆர்கன் ரிலேட்டடாக இருக்கும். இந்த க்ரீன் வந்து மெயினாக நம்மளோட ஹார்ட், லங்ஸ் அண்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது மூணுத்துமே வந்து மூணுத்துக்கூடையுமே இது வந்து லிங்க்டான ஒரு கலர்னால் அந்த க்ரீன் கலர் தான். ஸோ அந்த மூணுத்தோட ஹெல்த்துக்கும் அதோட க்ரோத்துக்கும் உதவுகிறது தான் இந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம், பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன ஹார்ட்டு, லங்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன நமக்கு டிசீஸ் நமக்கு தெரியும். நார்மலாகவே ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம ரத்த ஓட்டத்துக்கான விஷயங்கள் எல்லாம் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது. பிளட்டு வந்து சர்க்குலேஷன் எல்லா ஆர்கனுக்கும் கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு அடைப்போ இல்லை ஏதோ ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், பிபி அதிகமாகும், இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகலாம், மயக்கம் வரும், படப்படப்பு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த க்ரீன் கலர் தெரப்பி, அதாவது க்ரீன் கலர் மூலமாக நம்ம வந்து இது எல்லாமே இருக்குது பாருங்கள். காம்ஸ் நர்வஸ் சிஸ்டம், இம்ப்ரூவ்ஸ் விஷன் அண்ட் ஐ ஹெல்த்து. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபீலிங்ஸை முதற்கொண்டு எல்லாமே வந்து அதை வந்து மாற்றும். நம்மளோட மற்றவங்களை பார்க்கல நமக்கு வந்து ஒரு லவ்விங், ஒரு கம்பேஷன், அவங்களுக்கு வந்து அவங்க நம்மளே அறியாமல் அவங்களுக்கு மேலே வந்து ஒரு அன்பு நம்ம வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹவு டு யூஸ். இப்போ இந்த கலரை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் டைம் ஆன்ட்டி சொன்னாங்க, நம்ம ஒரு இண்டோர் பிளான்ஸ், அதாவது ஒரு டெக்கார் பிளான்ஸ் மாதிரி நமக்கு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மெடிடேஷன், லைட் தெரப்பி, கலர் தெரப்பி, அப்புறம் ஆர்ட் தெரப்பி அப்படின்னு. ஸோ நம்ம மெடிடேஷன், நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற மெடிடேஷனில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் சொல்கிறோம்ல, அதை நம்ம கண்ணை மூடி நம்ம பண்ணையில் நம்ம வந்து அந்த கலர் இமேஜினேஷன்ஸ் பண்ணி நம்ம பண்ணையில் இன்னும் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. லைட் தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இருக்கிற ஏரியாங்களில் அந்த லைட் செட்டிங்ஸும் பண்ணலாம். இன்னொன்று அந்த லைட்டு வந்து நம்ம மேலே படுற மாதிரியும் வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணையில் அந்த லைட் நம்ம பார்க்கலையும் அதோட ரேடியேஷன்ஸ் நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணையிலையும் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே தான் இந்த கலர் ப்ரீத்திங்கும் அதே மாதிரி தான். நம்ம அந்த இமேஜினேஷன்ஸ் நம்ம பண்ணிவிட்டு அந்த கலர் நம்ம பண்ணையில் இன்னும் அதிகமாகும். நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும். இப்போ நிறைய இடங்களில் இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறவங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு கூல் கலர்ஸாக வேணும், எனக்கு ஹீட் கலர்ஸாக வேணும். இப்போ நிறைய இடங்கள்லாம் வந்து இன்டீரியர்ஸ் இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான கலர்ஸ். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு மென்டலி டிஸார்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ். இப்போ அவங்களோட ரூம்ஸ் எல்லாம் கூட எப்படி நம்ம வந்து டெக்கார் பண்ணி அதில் மூலமாக அவங்களோட மைண்டை வந்து மாற்றணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்ம இருக்கிற இடமும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்போ இந்த க்ரீன் கலர் என்விரான்மெண்ட், நம்மளோட இருக்கிற இடத்த வந்து ஒரு க்ரீன் பெயிண்டிங்கோ இல்லை ஒரு க்ரீனரிஸ், ஒரு சீனரிஸ் பிக்சர்ஸோ பெயிண்டிங்ஸோ நம்ம வச்சுருக்கையில் அதோட எஃபெக்ட்டுமே நமக்கு அதை பார்க்க நமக்கு அப்சர்ப்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஆர்ட் தெரப்பி. நம்மளோட ஆர்ட் நம்ம பண்ணுறது, நம்ம அந்த மாதிரியான ஆர்ட்ஸு டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். ஸோ இந்த க்ரீன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைட் க்ரீனு, ஃபாரஸ்ட் க்ரீனு, ஆலிவ் க்ரீன், லைம் க்ரீன். ஸோ இந்த மாதிரி இந்த 4 விதமான ஷேட்ஸ் இருக்குது. மெயினாக இந்த ஷேட்ஸ்லேயே எல்லா க்ரீனும் வந்து இதில் அடங்கிடும். இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸும் இருக்குது. இப்போ லைட் க்ரீன் எடுத்தோம்னா ரொம்ப காமிங்காக இருக்கும். ஃபாரஸ்ட் க்ரீன் எடுத்தோம்னா ஒரு மாதிரி. ஃபாரஸ்ட் க்ரீன்கிறது தான் இந்த ஃபாரஸ்ட்டில் எப்படி நம்ம கரும் பச்சை அப்படிங்கிறத சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இன்னும் போகல நம்ம ரொம்ப சூதிங்காக மைண்டே அப்படியே ரிலாக்ஸ்டாக ஆகிடும் அப்படிங்கிறது. ஆலிவ் க்ரீன், லைம் க்ரீன், இந்த 4 வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன் தான் இருக்குது. நெக்ஸ்ட். ஸோ ஒரு வசனத்தை நான் வந்து வாசிக்கிறேன், வாசிங்க எடுத்தவங்க. ஜெனசிஸ் 1:30, ஆதியாகமம் 1:30.
இங்கிலீஷில் யாராவது வாசிக்க முடியுமா? And to every beast of the earth, and to every fowl of the air, and to everything that creepeth upon the earth wherein there is life, I have given every green herb to meat, and it was so. அப்போ தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்காரு? ஃபர்ஸ்ட் அவர் எப்படி படைச்சாரு? பசுமையாக இயற்கையை தான் அவர் கொடுத்தாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்கல நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும்? என்ன குணங்களை நம்ம வெளிப்படுத்துவராக இருப்போம்? தேவத்தோட குணங்களை வெளிப்படுத்துவதாக இருப்போம். நமக்கு உடலில் வந்து மனசு அமைதியாக, மனம் வந்து அழுத்தம் இல்லாமல் இருந்தாவே எந்த நோய்களும் வராது. கரெக்டாக? அப்போ அந்த மன அமைதியை தரக்கூடிய ஒரு கலர் தான் இந்த க்ரீன். லவ் அண்ட் ஹீலிங் சொன்னேன். அந்த லவ் அண்ட் ஹீலிங் யார்கிட்ட இருக்குது? அந்த குணம் இயேசு கிறிஸ்துகிட்ட இருக்குது. அவர் வந்ததுக்கான மெயின் ரீசனே, அவர் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங்கில் படிச்சிங்கன்னா மெயின் அவரோட 70% ஆஃப் லைஃபே எதுலனா ஹீலிங்கில் தான் போச்சுங்கிறார். அப்போ இந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு ஹீலிங்காக இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணது. க்ரீன் கலர் ஃபுட்ஸும் நம்ம இன்டேக் பண்ணையில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ டயட் தெரப்பியில் கலர் டயட் தெரப்பி அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி க்ரீனரிஸ் ஃபுட்டு எல்லா டிசீஸ்க்குமே கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுக்குமே எந்த டிசீஸ்க்குமே இதை அவாய்ட் பண்ணுங்கள். பச்சை காய்கறிகள், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரைகள் எல்லாமே எல்லா நோய்க்கும் தரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு உணவாக தான் இந்த க்ரீன் கலர் இருக்கும். ஸோ அப்போ இந்த உணவையும் தேவன் நமக்கு ஃபஸ்ட்டு ஆதியில் எப்படி கொடுத்துருக்கிறாரு? பசுமையான ஒரு உணவை தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக் உள்ள உணவை நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கடைப்பிடிக்கையில் அவரோட குணத்தை நம்ம வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக இருப்போம். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அத்தியாசித்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென். நல்லதொரு அருமையான இயற்கை செய்தியை கலரின் வாயிலாக எப்படி ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட மகளை தேவன் ஆஸ்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் சபைகளுக்கு ஆலோசனைக்குள்ளாக கடந்து செல்வோம். சபைகளுக்கு ஆலோசனையை நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ள சகோதரி சுமதி பார்த்தசாரதி அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள்.